வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம எல்லா மாவட்டத்திலும் நம்ம செமினார் போடுறது வழக்கம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா மதுரையில் போட்டிருந்தோம். இப்போ மதுரையிலே 2வது முறையாக நம்ம செமினார் நடக்க போகுது. இந்த செமினாருக்கான ஃபீஸ் நான் எவ்வளோ சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 500 ஒன்லி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1 வீக் கிளாஸ் நடக்கும். சரிங்களா? எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா வர 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது மார்ச் 18லிருந்து மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு நடக்க போகுது. அதாவது வார திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வார வகுப்பு நடக்க போகுது. சரி, ஓகே சார். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த 1 வீக்கில் டாபிக் வைஸாக நம்ம நடத்தி கொடுக்க போகிறோம். அதுவும் முழுக்க ஷார்ட்கட்டில் தான். ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வச்சிருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள் நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும். ஸோ மேக்ஸ் தான் ரொம்ப பயம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எளிமையாக ஈஸியாக கற்றுக்கலாம். மேக்ஸில் 25க்கு 25 மார்க் ஈஸியாக தூக்கிடலாம். சரியா? ஸோ இந்த 1 வீக்ல வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தொகுத்து டாபிக் வைஸாக நம்ம நடத்த போகிறோம். ஓகே சார், எனக்கு இந்த பாக்ஸ் கணக்கு நடத்தி கொடுப்பீங்களா சார்? இந்த பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்குலாம் நடத்தி கொடுப்பீங்களா சார்? இந்த தியரி கொஸ்டின்ஸ்லாம் நடத்தி கொடுப்பீங்களா சார் அப்படின்னா ஷியூராக இது எல்லாமே தான் நம்ம நடத்தி கொடுக்க போகிறோம். சரி, அந்த தியரி கொஸ்டின்ஸில் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மனப்பாடமே பண்ணவே தேவையில்லை, ஈஸியாக எளிமையாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். சரி, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா பேருக்குமே நம்மளோட புக்கு வந்து எல்லா பேருக்குமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ புக்கோட ப்ரைஸ் எல்லாருக்குமே தெரியும் 400. ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே புக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸும் 1 இயருக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 600 மதிப்புள்ள டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சும் அவங்களுக்கு 1 இயருக்கு ஃப்ரீ. ஸோ நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 இது 2க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? குரூப் 1க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மதுரை மாவட்ட மாணவர்கள் மட்டும் இல்லை, ஸோ மதுரையை சார்ந்த மதுரை பக்கத்தில் ஒரு அருகில் உள்ள மாவட்ட மாணவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணி பயனடைங்க. ஸோ இதை பற்றின தகவல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட நேம் மட்டும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்க சார், எனக்கு புக்கு மட்டும் வேணும் சார் அப்படின்னா புக்கோட ப்ரைஸ் தெரியும். சார் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் வேணும்னா டெஸ்ட் பேஜ் நீங்கள் கால் பண்ணி என்னோட டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம தொகுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா 41வது நாள் வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சரி, மேக்ஸ்ன்றது கடினமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ஸ்கூல் 10th முடிஞ்சது சார், 10th அப்புறம் நான் மேக்ஸே தொடலை சார் அப்படின்னு நினச்சல நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களாக இருந்தாலும் நம்மளோட வீடியோவை பாருங்கள், நான் எப்படி கிளாஸ் இருக்கும், எந்த மாதிரி நான் டீச் பண்ணுறேன். ரொம்ப புவரான ஸ்டூடெண்ட் தான் பரவாயில்ல, நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்தோன்னா எளிமையாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தான் நான் நடத்தி கொடுப்பேன். அதுவுமே 100% ஷார்ட்கட் தான் நம்ம நடத்தி கொடுக்குறோம். ஒரு சிலர் பார்த்தோன்னா ஒரு டாபிக் எடுத்துனா ஒரு டாப்பிக்கில் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன வீடியோவில் எடுத்து பாருங்கள். ஒரு டாபிக் எடுத்துனா அந்த டாபிக் முழுவதுமே ஒரே கான்செப்டில் ஒரே ஷார்ட்கட்டில் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஷார்ட்கட்னா எனக்கு ஒவ்வொரு சமுக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஷார்ட்கட்டை மைண்டில் வைக்க முடியாது, எல்லா கணக்குக்கும் நம்மளால ஷார்ட்கட் போட முடியாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்கட் எடுத்தால் ஒரு டாபிக் ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுவுமே எல்லா கணக்கு ஷார்ட்கட் போட முடியாதுன்னா அது உங்களோட தவறான எண்ணம். என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபார்முலாவும் மனிதர் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா என்ன, அது நம்ம தான் கண்டுபிடிச்சோம். சரி, இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பேண்டடாக இந்த ஃபார்முலா தான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். இன்னும் நம்மளால சுருக்கி ஈஸியாக மாணவர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுதான் ஷார்ட்கட். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட்டுன்றது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஷார்ட்கட்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். எப்போவுமே ஒரு கணக்கு நம்ம செய்யும் பொழுது கான்செப்டோட செஞ்சோம்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் என்னோட ஷார்ட்கட். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா படி போடுறீங்கல்ல, ஸோ அதுதான் உங்களோட ஷார்ட்கட். ஏன்னா ஃபார்முலான்றது ஒரு ஷார்ட்கட் தான். ஏன்னா ஃபார்முலான்றது நீங்கள் புரியாமல் பண்ணுவீங்க. இப்போ SI = BNR/100 அப்படின்னா ஏன் அந்த ஃபார்முலாவில் ஏன் பியோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், ஏன் என்னோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், ஏன் ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், எதுக்கு நம்ம டிவைட் பண்ணுறோம், எதுக்கு 100 போட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதை அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ அதுக்கு பேர் என்னது, ஷார்ட்கட். ஏன்னா நம்ம புரியாமல் பண்ணுறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வரும். ஸோ எதனால் இந்த ஆன்சர் எப்படி வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃபார்முலான்றது மோஸ்ட்லி ஏன்னா ஃபார்முலா படி போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. கான்செப்டோட போனீங்கன்னா எந்த ஒரு கணக்கையும் நம்மளால் ஈஸியாக திங்க் பண்ணி போட முடியுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கான்செப்ட் படி போனீங்க, என்னோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியும். எல்லாமே கான்செப்ட் படி தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கான்செப்ட் படி போகிறதால என்ன உங்களுக்கு பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீசனிங் டாபிக் கேட்குறாங்களா? ஸோ ரீசனிங் டாபிக் நல்லா புரிஞ்சுங்க. ரீசனிங் டாபிக் ஒரு மாடல் கிடையாது, மெத்தட் கிடையாது. சரியா? எந்த ஒரு மெத்தடும் கிடையாது, ஃபார்முலா கிடையாது. நம்ம ஸ்பாட்டில் என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் ஆன்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த லெட்டர் என்ன வரும், அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணி கணக்குகள் செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுதே உங்களுக்கு திங்கிங் பவர் அதிகமாகும். திங்கிங் பவர் அதிகமான
என்ன ஆகும், இந்த ரீசனிங் டாப்பிக்கில் அடுத்த நம்பர் என்ன வரும்னு சொல்லி நம்மளோட மைண்டை அழகாக சொல்லி கொடுக்கும். ஸோ பண்ணுறப்ப ரீசனிங் டாப்பிக்கும் ஈஸியாக தூக்கிடலாம். 2 கொஸ்டின் கேட்பாங்க, அந்த 2 கொஸ்டினும் ஈஸியாக தூக்கிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சார் நான் 20+ மார்க் எடுக்கணும் சார் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சொல்கிறீங்க. 25 of 25 ஈஸியாக தூக்கலாம். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மாணவர்கள் மேக்ஸால் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பார்க்க வைங்க, அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.